வீடா காலேஜில் இருக்கியா இல்லையா? காலேஜில் உள்ள பார்க்கவும் இல்லையே. அட முண்டம், காலேஜில் தான் காலையிலேருந்து காலேஜில் தான் இருக்கிறேன். காலையிலேருந்து இருக்கியா? ஆமாம். எப்படி போகணும்? வீட்டில் வந்தால் இன்னி கூட இல்லைங்க. வீட்டா நீ காப்பி எடுத்துட்டு வா. சூடுனால காப்பி. காப்பி எடுத்துட்டு வந்து இவ்வளோ நேரம். ஏமா ஒரு காப்பி எடுத்துனாரு இவ்வளோ நேரம்? நான் சும்மாவா இருந்தேன், சமையல் கட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் கூட்டோன்னே காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்தேங்க. காப்பிக்கே வழி இல்லை, நீ சாப்பாடு கேட்குற. ஏன் ரைட்டா அண்ணனுக்கு ஒழுங்கா பாட்டு தண்ணி கொடுக்க மாட்டியா? நாளைக்கு அவர் ஏதாவது ஒண்ணுன்னா நீயும் உன் பிள்ளைய கஷ்டப்படணும். ஏங்க என்னங்க உங்க தங்கச்சி இப்படி பேசுது? உங்களுக்கு நான் சோறு தண்ணி போடாட்டியே நான் இருக்கிறேன். அம்மா காலேஜ்ல 10,000 ரூபாய் பிரின்சிபல் அர்ஜென்ட்டா கட்ட சொல்றாரு, சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுங்கம்மா. ஏங்க என்கிட்ட கேட்குற? உங்க அப்பா உட்கார்ந்துருக்கிறார், அவர்கிட்ட கேளு. ஏடா போன மாதம் தான் 30,000 கேட்டேன், எக்ஸாம் ஃபீஸ் வேற சொன்னேன், கொடுத்தேன். இப்போ மறுபடியும் காசு கேட்டா நான் எங்கே போகுது? எங்கிட்ட கிடையாது. அவன் ஊரை சுத்தவா கேட்கறான், காலேஜ் எக்ஸாம் ஃபீஸை கேட்கறான். போன மாதம் நீ கொடுத்தேன், பணம் வாங்கி கொடுத்தேன், மறுபடியும் என்ன எங்கே போகுது? தெரியல வாங்கிது பணம். டேய் இவர்கிட்ட பேச முடியாது, பேசினாலும் ஏறாது. என் அண்ணனுக்கு பாட்டு தண்ணி டீ தண்ணி போட்டு கொடுக்காதங்க. பணத்துக்கு மட்டும் அம்மா உன் பிள்ளைய சேர்ந்து அலையுங்க. அத்தை எங்க அம்மா திட்டுறா, அதெல்லாம் வச்சுக்காதீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்பா அம்மா நீங்க காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அண்ணா பாருங்க, உங்க பையன் எப்படி அதை சொல்லிட்டு போறான் பாருங்க. சொன்னவன் பாருங்க, உங்க தங்கச்சி என் பையனை பத்தி குறை சொல்லிருக்கிறாங்க. குறை சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. நான் ஒண்ணு உங்க பையனை பத்தி குறை சொல்லலம்மா, அவன் தான் எங்க அண்ணனை குறை சொல்லிட்டு போறான். அண்ணா பாருங்க, உங்க பொண்டாட்டி கிட்ட உங்க புள்ள விட்டு சொல்லி வைங்க. என் அண்ணனை பத்தி தப்பா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் ஒன்னையும் ரோட்ல உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு வரல. மறுபடி நீங்க எனக்கு தாடி கட்டி இருக்கிறீங்க, அதை வந்து உங்க தங்கச்சி கிட்ட சொல்லுங்க. ஏதோ ஏழை பொண்ணு எங்க அண்ணனுக்கு கட்டி வச்சா நீ என்ன எடுத்து பேசுற? நீ என்னம்மா பொண்ணு? நான் என்ன பேசுறேன்? நான் என்ன பேசுறேன்? சும்மா ஓவரா பண்றேன். என் அண்ணனுக்கு அதெல்லாம் நான் சும்மா இருக்க மாட்டேன். பாருங்க, உங்க தங்கச்சி என்ன ரொம்ப பேசுது. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், நீங்க கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன். ஆனா என் பையனை மட்டும் நீங்க நல்லா படிக்க வைங்க. எங்க அப்பா அம்மா என்னையும் என் தங்கச்சியை விட்டுட்டு சின்ன வயசுல எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன படிக்க வைக்கிறாங்க. அந்த பொம்பளை அங்கே வீட்டு வேலை செஞ்சு என்ன படிக்க வச்சு பத்தி சரி எதுவும் சொல்லாது. உங்க தங்கச்சி பேசுறது சரியில்லை. என் தங்கச்சிக்கு ரொம்ப நல்ல கொஞ்சம் அரிசி தண்ணி ஓகேவா?